I am PT Dhanushya from Team E Group A. நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்லி தர போறேன்னா ஏன் தேன் வந்து சீனியோட இனிப்பா இருக்கு அப்படிங்கிறது தான். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா ஏன் தேன் வந்து சீனியோட இனிப்பா இருக்குன்னு? தேனீக்கள் பூக்களிலிருந்து கனி எடுத்து சேகரிக்கிறார். சீனிய விடவு இனிப்பாக இருக்கிறது. நல்ல ஆன்சர் தாத்தா. இன்னொன்று என்னன்னா தேன்ல உள்ள ஃப்ரக்டோஸ் கண்டனாலையும் தேன் வந்து இனிப்பா இருக்குது. அதே போல சீனியில உள்ள சக்ரோஸ் கண்டனாலையும் தான் தேனோட சீனி வந்து இனிப்பு கம்மியா இருக்குது. சரி, ஃப்ரக்டோஸ் என்னது, சக்ரோஸ் என்னது? பழங்கள்லயும் தேன்லயும் காணப்படுற ஒற்றை சர்க்கரை பேரு ஃப்ரக்டோஸ், சீனியில காணப்படுற இரட்டை சர்க்கரை பேரு சக்ரோஸ். ஃப்ரக்டோஸ் எப்படி தேன்ல இனிப்பு கொண்டுறது, அதே போல சக்ரோஸ் எப்படி சீனியில இனிப்பு கொண்டுறது? தேன்ல வந்து ஃப்ரக்டோஸும் குளுக்கோஸும் தனித்தனியா இருக்கு. ஆனா சர்க்கரையில வந்து சக்ரோஸும் குளுக்கோஸும் சேர்ந்துருக்கு. இதனாலதான் சீனி வந்து தேனோட இனிப்பு கம்மியா இருக்கு. இப்போ இந்த டயக்ராமும் இதேதான் சொல்ல வருது. தேன்ல உள்ள ஃப்ரக்டோஸும் குளுக்கோஸும் தனித்தனியா இருக்கிறனால தேன் வந்து சீனியோட இனிப்பா இருக்கு. அதே நேரம் தேன்ல வந்து சக்ரோஸும் குளுக்கோஸும் சேர்ந்துருக்கு. இதனால தேனை விட சுகர் வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னொரு காரணம், சீனியில வந்து சக்ரோஸும் குளுக்கோஸும் ஒரே அளவுல இருக்கு. இதனால ஹனியோட அது வந்து இனிப்பு கம்மியா இருக்கு. ஹனில வந்து ஃப்ரக்டோஸ் அதிகமாகவும் குளுக்கோஸ் கம்மியாகவும் இருக்கு. இதனால அது வந்து சீனியோட டேஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. ஏன் தேன் வந்து சீனியோட இனிப்பா இருக்குது என்கிறத இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் நான் வளர்க்குறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்ல நான் வந்து ஒரே அளவுல தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் சீனி, 1/2 ஸ்பூன் தேன். இதை வந்து இப்போ 1 ஸ்பூன் சீனியை நான் வந்து 1 கப்ல கலக்குறேன். என்னோட தாத்தா சொன்ன மாதிரி தேனீக்களும் இதுக்கு ஒரு காரணம்தான். ஏன்னா அதுதான் ஃப்ரக்டோஸையும் குளுக்கோஸையும் தனித்தனியாக உடச்சி விடுது. அப்புறம் 1/2 ஸ்பூன் தேனை நான் இன்னொரு கப்ல கலக்குறேன். இப்போ இந்த 2 கப்ல இருக்க தண்ணியையும் என்னோட பாட்டி வந்து டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் டேஸ்ட் சொல்லுங்க. இப்போ இதுக்கு முடிவு என்னன்னா தேன்ல உள்ள ஃப்ரக்டோஸ் வந்து சர்க்கரை விட 1.5 மடங்கு அதிக இனிப்பை தருகிறது. அதனால குறைந்த அளவு தேனே நமக்கு நிறைய இனிப்பை வந்து தருது. இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை கேட்டுட்டு இருந்தேன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு அளிச்ச குமரி அறிவியல் பேரவைக்கும் என்னோட நன்றி.